Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. வெற்றிகரமாக வந்து இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இடப்பட்ட நாட்களில் பொங்கல் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பொங்கல் நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க, சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. நிறைய பேர் வந்து அந்த அக்சசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக. ஸோ நிறைய ஸ்பெஷலான அக்சசரிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அக்சசரிஸ்க்கான நம்பர் ஒன்று நான் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பொங்கல் அல்லாத மற்ற ஆடு களம், அதாவது சண்டைக்கடாக்கான களம், அப்புறம் ஜல்லிக்கட்டு, இதுக்கான இதுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான அக்சசரிஸ், ஸ்பெஷல் அக்சசரிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க நம்ம அக்சசரிஸ்க்கான அல்சாஜி ஃபார்மோட அக்சசரிஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த வாரத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போன வாரத்தில் வந்து இந்த வாரம் எப்படி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல பனி கூடியிருக்கு. தென்காசி கிளைமேட்டை பொறுத்த மாதிரி நல்ல பனி கூடியிருக்கு. வரும்போதும் ரொம்ப குளிராகவே இருக்குது. ஸோ ஆடு மாடுகளை வந்து கொஞ்சம் வெதுன்னு வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லபடியாக அது போயிட்டுருக்கு. ஸோ எப்பவும் போல தான் இது வந்து உங்களுக்கு நான் சாட்டர்டே ஈவினிங்கே இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணிடுறோம். ஸோ ஃபார்முக்குள்ளே போவாங்க. இடங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சொன்ன மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம பண்ணையில் புதுசாக இந்த வாரத்துக்கு ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முட்டைகள் எதுவுமே வெளியே அவ்வளோ சேல் பண்ணுறது கிடையாது, வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு இது பத்தாது. ஸோ அதனால் குறிப்பிட்ட அளவு தான், ஒரு 8-10 கோழி தான் நிற்கி. ஸோ அதனால் வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அப்பப்போ ஏதாச்சும் 2 கோழி இருக்குது, குஞ்சு வச்சு விடுவோம். இன்னொரு கோழி அடையில் இருக்குது. இந்த கோழிக்கும் குஞ்சு பொரிச்சிருக்கு. சரிங்களா, 6 குஞ்சு பொரிச்சிருங்க. 7 முட்டை வச்சோம், ஒரு முட்டையை உடச்சிருச்சு, 6 குஞ்சு கொண்டு வந்துருச்சு. உள்ளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சவளமரை வந்து சென்னைக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆகிட்டான். இங்கே நிற்கிற 3 பேருமே சென்னைக்கு அட்வான்ஸ் ஆகிட்டானுங்க. இந்த லோடு சென்னை அனுப்புகிறதா இருந்துச்சு. இது மட்டும் தான் இருந்துச்சுங்கனால, இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம அனுப்பினோம்னா டிரான்ஸ்போர்ட் கட்டுப்படி ஆகாதுங்கனால நம்ம வந்து வரக்கூடிய லோடில் சென்னைக்கு ஏற்றி விடணும். தனித்தனியாக தான் முடிஞ்சிருக்கு. அது 2 பக்ரீத் வளர்ப்புக்கு, இந்த பெருசு சண்டைக்குன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. அந்த மாஷாலா நல்ல தோரணை. வர்றவங்களுக்குலாம் பதில் சொல்லி முடியல, இந்த கிடா கொடுங்க இந்த கிடா கொடுங்கன்னு. நல்ல பொருள் வரும், நம்ம வரும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம பெரிய பொருட்கள், நம்ம 4 பல்லு சோளமரை அடிக்கடி கயிறை கழட்டிடுதான், நல்லா சாப்பிட்டு லோடில் இருக்கிறாப்புல. அப்புறம் நம்ம கண்கருப்பு மாஷா அல்லாஹ் நல்லா சூப்பராகி அவனுக்கு அப்போ தான் இடையில ஒரு டப்பனி பார்த்தோம். நல்ல சண்டை இருக்குது, ஆளையே அடிக்க மாட்டான், ஆனால் நல்ல பையன், கூட நிற்க சொன்னால் நல்லா அடிப்பான். அப்புறம் நம்ம வெள்ளைக்குறும்பை இன்றைக்கி தான் அட்வான்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, பெரிய கிடாக்களை பொறுத்த மட்டும் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். சொல்லப்போனால் மொதலாம் எடுக்கலாம் சொல்கிறோம்னா, செலவுகளை பொறுத்த மட்டும் எடுக்கக்கூடிய பொருள் டாப்பான பொருளாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப செலக்டடாக தான் எடுத்துகிட்ருக்குறோம். அவனும் மிச்சம் வச்சுருக்கா, அதான பார்த்தா காலையிலேயே உனக்கு தந்துட்டாங்களாண்ணா. தா தா சாப்பிடு. வெளில வந்து அட்வான்ஸ் ஆகிட்டான். கண்கருப்பு நிற்கான். அப்புறம் நம்ம சவளமரை ஆட்டுக்கடை நிற்காமல. சரிங்களா, வேறு பெரிய கடை நம்மள்ட்ட இல்லை. அல்சாஜி பொறுத்த மட்டும் இவங்க தான் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சின்ன குட்டிகளை பொறுத்த மட்டும் சின்ன குட்டிகள் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. நம்ம குட்டிகள் வரத்து இல்லை அவ்வளோவா. இங்கே விளையாடு விளாண்டுட்ருக்கான், விளையாடெல்லாம் குதிச்சு விளாண்டுட்ருக்கு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், வரத்துகள் வரும் என்னங்க தான் பார்ப்போம். வரத்துகள் விசேஷமாக பனி நேரமாக இருக்கிறனால பை பண்ணுறது ரொம்ப குறைச்சிக்கிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எடுக்கிறது இல்லை. ஏன்னா டிஸ்டன்ஸும் லாங் டிஸ்டன்ஸ்க்கெலாம் இப்போதைக்கு ப்ராப்பராக டெலிவரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 40 குட்டி 50 குட்டி எடுக்கும், டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. 5 குட்டி 10 குட்டி எடுத்து அதுக்கு ஒரு வண்டி போட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் சின்ன ஆடுகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம், இன்ஷா அல்லாஹ் கூடும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டு முட்டைக்கோஸ் தொலி. சரிங்களா, இது நம்ம நண்பர் கடை இருக்குங்கிறதுனால இது வந்திருக்கு. யாருக்கு அப்படின்னா நம்ம குதிரைக்கும் மாடுக்கும் இது வந்து விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால் வந்திருக்கோம். கண்டு சாப்பிட்டு முடிச்சு ஜம்முன்னு இருக்காப்புல. இதெல்லாம் இந்த வேடா பார்த்துங்க, இதெல்லாம் வந்து நம்ம போன பேட்சில் நமக்கு பிறந்தது. ஆமாம், பிறந்தது எப்படி பிறந்துக்கு தெரியுமா, ஒரு 10 குஞ்சு பிறந்திருக்கும். அந்த 10 குஞ்சில் 7 குஞ்சு சேவல் குஞ்சு.
அங்கே பாருங்கள், அது போகிறது எல்லாமே சேவல் தான். அது சேவல், இது சேவல், இது சேவல், இது சேவல். அந்த புள்ளி கோழிக்கு நான் முட்டையை உடச்சி விட்ற மாதிரி ஒரு ரீல் போட்டேன். அந்த குஞ்சு மட்டும் தான் அது. இது எல்லாமே என்னாச்சா நல்லா வளர்ந்து வந்துச்சு. வளர்ந்து வந்த குஞ்சை அந்த கழுகு பைரியா அதுவும் சொல்லுவாங்க, அதை அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு குஞ்சோட நிற்கி. ஹம்சா வந்து அந்த ஜம்மு நிற்கிறாப்புல மாஷால்லா. அவரை வந்து ஜல்லிக்கட்டுக்கு விடலாமான்னு 2 பேர் கேட்டாங்க. எங்கள் ஊரில் புதுசாக தான் விட போகிறோம், சின்ன பையங்களுக்கு கூட வச்சு நாங்கள் இதை வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. நல்லா இருப்ப நீ, சின்ன பையங்களை வச்சு விடுறது பிரச்சனை இல்லை, கொண்டு போய் யாரையும் குத்தாது, குத்திடுச்சுன்னா தேவையில்லாமல் நமக்கு பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவன் ஒரு சின்ன பையன், குழந்தையாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் நிப்பாட்டியிருக்கோம். காளித்து ஏற்கனவே பனிக்கு கொஞ்சம் உடம்பு விட்டான். இப்போ தான் தேத்த ஆரம்பித்தோம். பார்த்தா காலில் ஒரு காயத்தை புதுசாக ஆக்கியிருக்கான். கயிறு பட்டுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்போ அதுக்கு பார்க்கணும், கூட விட மாட்டான். காலில் கயிறு சுற்றி இழுத்துருந்துருக்குன்னு நினைக்கிறேன், மேய போகிற இடத்துல. அதாவது வெளியே அப்பப்போ சும்மா லாத்தில் கட்டி போடுவோம், அதில் உடம்பு இழுத்துருப்பான்னு நினைக்கிறேன், அந்த கயிறை இழுத்துருந்துருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல பையன், அவனுக்கு அதுக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடணும். அப்புறம் நம்ம சஃபா வந்து மீண்டும் நம்ம பண்ணை கூட்டம் வந்தாச்சு. 2 வாரம் காட்டலை. இது வந்து இந்த சகதியில் உருண்டுருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? சஃபா என்னாச்சுன்னா மாஷா அல்லா, சஃபா வச்சு ஊருக்குள்ளே ஓட்டி நல்ல சூப்பராக போயிட்டு வந்துட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஜிம்முக்கு போயிட்டு மறுபடியும் வரும்போது என் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு இடத்துல ரொம்ப பள்ளமேடாக இருக்கும், சூப்பராக ஓடி வந்துச்சு. அந்த இடத்துல வரவங்க என்னாச்சுன்னா, திடீர்னு அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் மேடு அதிகமாக இருந்ததுனால காலும் இதாகி குதிரை 2 முட்டையும் கீழே ஊனிடுச்சு. அதனால் நான் லைட்டாக முட்டில் காயம், சும்மா ஒரு சிராய்ப்பு. அதனால் இப்போ அவளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து டிடிலாம் போட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் பழையபடி ஊருக்குள்ளே ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாம், இப்போ மழை நேரங்கிறனால குளிப்பாட்டலை. முட்டைக்கோஸ் சொல்லிலாம் நல்லா சாப்பிட்றதான். 3 வேளைக்கு நல்ல முட்டைக்கோஸ் சொல்லி, கோதுமை தவிடு, கோதுமை எல்லாம் பொங்கி போட்டுட்ருக்கு. நல்லாயிருக்கு. சரிங்களா? ஃபைன், ஒன்றும் இல்லை, ஏதோ லைட்டாக ஆகணும்னு இருந்திருக்கு, ஆயிட்டு. சரிங்களா? அன்றைக்கெலாம் அப்படி 2 முட்டை ஊனி அப்படி குதிரை ஊனும்போது என்ன நான் மேலே இருப்பேன், அப்படி நான் குப்பரை விழுந்த மீன்ஸ் ஸ்லோ மோஷனில் நடந்துச்சு எல்லாமே. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஸ்லோ மோஷன் அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் எஞ்சி குதிரையை பார்த்தா நான் மொத்த வெயிட்டும் குதிரையோட கழுத்தில் ஆக்ட் ஆகிருக்கேன். பாவம், அது எந்திக்கும் போது கழுத்து மட்டும் கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சு. நான் பயந்துட்டேன் கழுத்து இதாகிடுச்சோன்னு. ஆனால் அப்போலாம் ஒன்றும் இல்லை, மாஷாலா சூப்பர் குதிரை. அவ்வளோ இதுலேயுமே நம்மளை நல்ல இதில் இது பண்ணிடுச்சு. இது வந்து கிளிமுக்கு கோழி. இது அவங்களுக்கு பிறந்திருக்க ஒரு பையன். சரியா? இந்த பையன் யார் அப்படின்னா, ஒரு புள்ளி சேவல் ஒன்று போட்டிருந்தேன், சூப்பர் புள்ளி சேவல். அது வந்து ஒத்தக்கண்ணில் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என் வீட்டில் தான் விட்டுருந்தேன். ஒரு 6 மாதமாக விட்டு கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணி முட்டைலாம் எடுத்தாச்சு. சேவலை வேணால் கொடுத்துரும் அன்றைக்கி நேரத்தில் எவனோ சேவலை திருடிட்டு போயிட்டான். சரி, அடக்கி வச்சதில் பார்த்தா எல்லா முட்டையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்துச்சு. ஒன்று மட்டும் தான் பிறந்துச்சு, ஒன்று சேவல். மாஷா நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா எனக்கு அந்த சேவலை இந்த கிளிமூக்கில் போட்டு எடுத்து ஒரு குஞ்சு எடுக்கணும். அந்த குஞ்சு சேவலாக வரணும்னு எதிர்பார்த்தா சேவலாக வந்துருச்சு. இது புள்ளியில் தான் வரும். இதை வீட்டுக்கு கொண்டு போய் கையில் டேம்ப்டு பண்ணி வளர்க்கணும்னு ஆசை. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் புறா கூட்டுக்கு போமா. புறா கூடு நல்லா இருக்குது, எப்பவும் போல் குஞ்சுகள் பிறக்கு வைக்கி. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வேணுங்கிற மாதிரி தோணுது. ஸோ பட்டாக்கள் நிறைய இறங்கியிருக்கு. ஸோ யாருக்கும் பட்டா வேணும்னா வாங்க, லோ பட்ஜெட்டில் தாரேன். நல்ல நல்ல பட்டாக்கள் இறங்கியிருக்கு. பெருசை மட்டும் விட்டுட்டு அந்த இடத்த வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய இடம் இது, மொத்தத்தில் எவ்வளோக்கு புறாக்குன்னு நம்ம அதை ரெவென்யூக்குன்னு யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே சும்மா போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால் புறாக்களை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு இந்த இடத்த ஏதாச்சும் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பட்டாக்கள் பெருசு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீடிங் பேர்லாம் இருக்குது, கொடுக்கனா கொடுத்துருவோம். பேசாமல் ஒரு 5 ஜோடி மட்டும் வச்சுட்டு மீதி கொடுக்கனா கொடுத்துருவோம். அதாவது பெருகி தான் நிற்கி, குஞ்சு போட்டு பெருக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் எதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு குஞ்சு பிறந்திருக்கு. அந்த என்ன சொல்ல, அந்த கால் வந்து விரிஞ்சே ஆயிடுச்சு.
இது சில புறாக்களுக்கு ஏற்படும். இதை காலையும் சேர்த்து வைக்கணும். அதை ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். சிவப்பு மோஸ்கி, கருப்பு மோஸ்கி இங்கே எடுக்க போகிறாங்க. பார்ப்போம் இதை எது பிறகுன்னு பார்ப்போம். அப்புறம் பண்ணைய தூரத்து வியூவில் வந்து பார்த்தோன்னு வைங்களேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் ஜஸ்ட்டு இருமலாக இருக்குது. ப்ளஸ்ஸு இடையில கொஞ்சம் ஜலதோஷம் வந்துச்சு. காய்ச்சல் வந்தால் கூட தாங்கி வீட்டில் மாத்திரையை போட்டு படுத்துக்குவேன். ஜலதோஷம் வந்தால் அப்பப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பண்ணையில் தீவனத்துக்கு அடுத்த தீவனத்துக்கு பேட்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக சூப்பராக இன்றைக்கி வந்து ரொட்டேட்டர் போட்டாச்சு. இனிமேல் இதில் வந்து விதைகள் ஊன போகிறோம். நம்ம வச்ச தென்னங்கன்று ஃபுல்லாக நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. வாழையும் இந்த இதில் மட்டும் தான் நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு. மித்த இதில் வாழைகள் கம்மி தான். நம்ம பெருசாக அது வாழை எதிர்பார்த்துலாம் இது பண்ணலை. வளருதான்னு பார்ப்பதுக்காக தான் போட்டுச்சு. ஸோ இதில் ஃபுல்லாமே கயிறு கட்டி 2 அடிக்கு 1 தீவனங்கள் போட்டு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த பக்கம் வந்து நல்ல செழிப்பான பக்கம். ஸோ இதில் வந்து குச்சிப்புல் தான் வாங்கி நட்டணும். அது என்னங்கிறத பார்த்து இன்ஷா அல்லாஹ் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடையில ஊடையில சில இடங்களில் தென்னங்கன்றுகள் வந்து பச்சு வளராமல் பட்டு போய் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மரங்களை தான் சூஸ் பண்ணோம். வெளியே இருந்தாலும் எடுக்கலை. சூஸ் பண்ணி ஏற்கனவே இது வச்சுருந்தது, இப்போ வளர்ந்துருக்கு. இதை வந்து இப்போ நம்ம பண்ணையில் நெக்ஸ்ட் இதை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கருக்கு நடுவுலுமே ஒரு 8 கன்று வச்சோம். சில இதுகளை நல்ல இந்த இதுதான் நல்ல ஈல்டு. மரமும் சரி இதுவும் சரி நல்ல ஈல்டு. மரமாகவே அந்த இது வாழையெல்லாம் வந்துருச்சு மாஷா அல்லாஹ். மற்ற இதுகளில் கூட அப்படி வரலை, இதில் நல்லா வந்திருக்கு. பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா அந்த நேரங்கள் தண்ணி இருக்கும். எப்போவுமே ரெடி பண்ணிட்டோம்னா பக்ரீத்துக்குள்ளெல்லாம் தீவனங்கள் நல்லா செழிப்பாக வந்துடும். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 2 நாள் மட்டும் இது இன்றைக்கி தான் அடிச்சிருக்கு. ஒரு 2 நாள் வளர விட்டு அதுக்கப்புறம் விட்டோம்னா நமக்கு நல்லா ரெடியாக ஈல்டு கொடுத்துரும். அந்த இதெல்லாம் வாழைக்கன்று விசேஷமாக வரலை. இல்லை 1 2 தான் நிற்கி. ஏன்னா சில நேரங்கள் இந்த வெள்ளாடுகள்லாம் மேய வரும் பார்த்தீங்களா, அடித்து கொளுத்திடுது. சும்மா வீட்டுக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச பூவரசம் மரமாயிடுச்சு மாஷா அல்லாஹ். எனக்கு பூவரசம் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் வந்திருக்கு. எதுக்காக பிடிக்கும்னா அதில் ஊஞ்சல் போட்டு ஆடலாங்கிறதுனால எனக்கு பூவரசம் பிடிக்கும். நல்லா வந்திருக்கு. இது சைடு கிளைகளெல்லாம் வெட்டி அடுத்த பேட்சுக்கு வைக்கணும். நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் மரமே பூவரச மரம் தான். இங்கே எல்லா இதுலேயுமே சுற்றி அடிச்சிட்டோம். இனிமேல் அந்த ஃபீடுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேட் இவ்வளோ தான். நிறைய விஷயங்கள் தேடி பல யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் கண்டினியூஸாக நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்ம அல்சாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர்ஸ், டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என் ஒய்ஃபோட அண்ணன் அவங்களோட ரிலேட்டிவ். சரிங்களா? அதாவது அவங்க பொண்ணு எடுத்துருக்கணும். துபாயிலையா சவுதியிலையான்னு கரெக்டாக தெரியல. ஒரு சென்ட் கடைக்கு போயிருக்காங்க, அத்தர் கடைக்கு. சரிங்களா? அந்த அத்தர் கடையில் இருந்தவங்க தற்செயலாக கேட்டிருக்கேன் எந்த ஊர். அந்த அத்தர் கடை வச்சுருக்கவங்களோட ஊர் வந்து வேலூர். அப்போ நீங்கள் எந்த ஊர் அப்படி கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி செங்கோட்டை தென்காசி பக்கம். தென்காசியா? அப்போ அல்சாஜி சாஜித்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. என் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொண்ணு கொடுத்துருக்கோம், அவங்க மச்சானுக்கு நாங்கள் பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு சூப்பர் ஸ்மெல், நல்ல ஒரு வாசனையில் உள்ள ஒரு அத்தர் வந்து கொடுத்துருக்காங்க, அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அல்சாஜி ஃபார்ம்ஸ்னால நோட் பண்ணி சூப்பராக இது பண்ணி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அல்சாஜி பாயை நல்லா தெரியும், அல்சாஜி பாய்க்கு எனக்கு தெரியாது. இங்கே வந்து கொடுங்க என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உண்மையில் அந்த அன்பளிப்பு நல்ல முறையில் வந்து சேர்ந்துச்சு. அவங்க யாருன்னு தெரியல, முகம் தெரியாத நண்பர் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்கள போய் சேரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.